ஹலோ பேரண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ உங்கள் குழந்தைங்க அகாடமிக்ஸில் மார்க் கம்மியாக வாங்குறாங்களா? என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு உங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கா? கவலையே வேண்டாம், நான் சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் அப்பப்போ நான் பேரண்ட்ஸ்க்கான டிப்ஸு சொல்ல போகிறேன். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு 4 டிப்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன் பேரண்ட்ஸ்க்கு. நம்பர் 1 என்னென்னா, பசங்களுக்கு வீட்டில் நீங்கள் ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஒர்க் ஸ்டேஷன்னா என்னென்னா, நீங்கள் பெருசாக ஒன்றும் இமேஜின் பண்ணிக்க வேண்டாம். அவங்களுக்கு ஒரு ஸ்டடி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு ஒரு கபோர்டு, புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு டேபிள், அந்த டேபிள் மேலே ஒரு கிளாத் விரித்து கொடுங்க. ஒரு ஃப்ளவர் வாஷோ இல்லை பென் ஸ்டாண்டோ கொடுங்க. அவங்களுக்கு டேபிளுக்கு பக்கத்தில் இருக்க செவரில் எக்ஸாம் டைம் டேபிள்ஸு, கிளாஸ் டைம் டேபிள்ஸ் எல்லாம் ஒட்டி வைக்க சொல்லுங்கள். டு டூ லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஒட்டி வைக்க சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஸ்டேஷன் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவங்க கட்டாயம் அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. டிப் நம்பர் 2 என்னென்னா, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பேட்டர்ன் நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொடுங்க. ஸ்டடி டைம் டேபிள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பசங்க 6th-லேருந்து 8th வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே வழி அவங்களுக்கு ஒரு ஸ்டடி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் கண்டிப்பாக 1 hour படிக்க சொல்லுங்கள், ஈவினிங் 2 hours படிக்க சொல்லுங்கள். இது எல்லா டேஸும் இதையே ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஹோம்ஒர்க் இருந்தாலும் இல்லைனாலும், ஸ்கூலில் ஒர்க் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும், நம்ம இதே ஒரே ஸ்டடி பேட்டர்ன், ஒரே ஸ்டடி டைம் டேபிள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அகாடமிக்ஸில் அச்சீவ் பண்ணுவாங்க. ஹோம்ஒர்க் இல்லைன்னாலும் பழைய லெசன்ஸ், நடத்தின லெசன்ஸை ரீகால் பண்ண சொல்லுங்கள், இல்லைனா அப்கமிங் லெசன்ஸ் எடுத்து ரீட் பண்ண சொல்லுங்கள். ஸோ அதனால் அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரே ஸ்டடி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 3 என்னென்னா, அவங்களுக்கு கரெக்டான ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு 10:30க்கு படுக்கணும், காலைல 5 o'clock எந்திரிக்கணும், ஆர் 6 o'clock எந்திரிக்கணும் அப்படின்னா அதே ஸ்லீப்பிங் பேட்டர்னை டெய்லி நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு 11:30 வரைக்கும் நீங்கள் முழிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நம்ம உடம்புல தூங்குறதுக்கு மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகுது இல்லையா, அது டார்க்னஸ் இருந்தால் தான் செக்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் 10:30க்கு தூங்குறீங்க அப்படின்னா 10 o'clock கொஞ்சம் டிம் லைட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த மெலட்டோனின் ஸ்லீப்பிங் ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ தட் அவங்களுக்கு ஈஸியாக தூக்கம் வரும். ஸோ ஒரே ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிங்கன்னா டே டைமில் அவங்க பிரிஸ்காக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டிப் என்னென்னா, 4th டிப், அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. இப்போ உங்கள் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதே டயர்டாக வராங்களா, இல்லை காலைல எந்திரிக்கும் போதே தலைவலிக்குது டயர்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு, நட்ஸு, ஸ்ப்ரவுட்ஸு, அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபுட்டு உனக்கு நல்லது, இது உனக்கு ஹெல்த்துக்கு நல்லது நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லும்போது அவங்களுக்கு மென்டலி அது பதிஞ்சிரும். ஸோ தட் நம்ம இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம பிரிஸ்காக இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வந்துடும். ஸோ அந்த ஃபுட்டுனால அவங்க பிரிஸ்காக இருக்காங்களோ இல்லையோ, அந்த தாட்டே அவங்களுக்கு ஒரு பிரிஸ்க்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க. அப்புறம் என்கரேஜிங் வேர்ட்ஸ் சொல்லுங்கள். நீ பரவாயில்ல, 1 week இதே ஸ்டடி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற, 1 week இதே ஸ்லீப்பிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுற, வெரி குட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்கரேஜிங் வேர்ட்ஸை சொல்லிகிட்டே இருங்க. ஸோ தட் அவங்களும் நெக்ஸ்ட் வீக் அப்பா நான் இதே மாதிரி பண்ணுறேன், இந்த வீக்கும் இதே மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய உங்கள்கிட்ட இருந்து பாராட்டுக்களை எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த 4 டிப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். என் குழந்தை படிக்கவே இல்லை சார், ரொம்ப மார்க் கம்மியாக வாங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் கொடுப்பேன். அதில் இனிஷியலாக நீங்கள் பண்ண வேண்டிய 4 டிப்ஸ் என்னன்றதை சொல்லியிருக்கேன். இதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறேன் அகாடமிக்ஸில். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.